பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ராஜாக்கள் சொல்லக்கூடிய நியூஸை சொல்கிறதுனால அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை மறுபடியும் தாக்கலாம், எதனா பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு படைன்றது இருந்துகிட்டே இருக்குமா, இவங்களுக்குன்னு ஒரு தனியாக உடைகள், ஒரு அங்கீகாரம் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து பெல் அடித்து அது நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். சில பேர் வந்து அந்த ராஜவாத்தியன்னு சொல்லுவாங்களா, பிபி மாதிரி பெருசாக இருக்கும், அதை ஊதி வந்து எல்லாரையும் கூப்பிடுறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது, அப்புறம் பறை இசைக்கிறது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்ஷியன்ட் காலத்தில். ஆனால் 18-20ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா கனடா, மெக்சிகோ, பனாமா, பெரு, ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இவங்க இருந்துக்கிறாங்க. இவங்க வந்து இந்த நியூஸை சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க. இப்போ தான் நமக்கு வந்து ரேடியோலாம் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், யூடியூப்ல எல்லாம் தெரிஞ்சுக்குது. பட் ஆனால் அப்போ இருக்கவங்ககிட்ட சொல்கிறதுக்கு தனியாகவே இவங்க இருந்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பண்ணக்கூடிய அந்த வேலையை தான் பார்த்தீங்கன்னா இவங்க அப்போவே பண்ணியிருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஐரோப்பா